إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமா போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், சஹாபாக்கள், தாபியூங்கள், தபஉ தாபிஈங்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து மூமின்களின் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலம் நமக்கு எவைகளை எல்லாம் ஏவிருக்கின்றானோ அவைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், இவற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்து ஹராமாக்கி இருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் வசியத் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே மிகவும் வலியுறுத்தி கூறிய விடயங்களிலே ஒன்றுதான் இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்டுதல். ஒரு மனிதன் நீதமாக நடப்பது, அநியாயம் இல்லாமல் நடப்பதை அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் கடமையாக்கி இருக்கிறான். இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்ல், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீதத்தை கொண்டு ஏவுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நீதம் செலுத்துமாறு ஏவி இருக்கிறான். வ உமிர்து லிஅதில பைனகும், உங்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்துமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுமாறு அல்லாஹ் பணிக்கிறான். எனவே எல்லா துறையிலும் இந்த நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும். எங்கு நீதம் தவறுகின்றதோ அங்கே அநியாயம் வந்துவிடும். அல்லாஹ் தஆலா அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்வதாக சொல்கிறார்கள், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம், எனது அடியார்களே நான் அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன், எனக்கே அதனை ஹராமாக்கி இருக்கிறேன். அது உங்களுக்கு மத்தியிலும் அதனை நான் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். ஃபலா தஸாலமு, நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று
அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். எனவே நாங்கள் எந்த நடவடிக்கையிலும் நீதமாக நடப்பதென்பது ஒரு முஸ்லிமுக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு கட்டாய கடமையான ஒரு விடயமாக தோன்றுகின்றது. நாளைய மறுமையிலே ஒரு மனிதன் இந்த நீதத்தை நிலைநாட்டாத நிலையிலே சென்று விட்டான் என்றால் அவன் வங்கரோத்துக்காரனாக மாறி சில வேளை நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்பட்டு விடலாம். எனவே நீதம் செலுத்துவதில் மிக முக்கியமாக நீதம் செலுத்த வேண்டிய துறைகளில் ஒரு தகப்பன் தனது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்கள், தனது சொத்துக்களை பங்கு வைக்கக்கூடிய நேரத்திலே எந்த முறையிலே நீதமாக நடக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். இதிலே யார் நீதி நியாயத்தோடு நடக்கிறார்களோ அவர்கள் தப்பி விடுவார்கள். யார் அநியாயம் செய்த நிலையிலே இந்த உலகத்தை விட்டும் பிரிவார்களோ அவர்கள் நாளைய மறுமையிலே கைசேதப்படுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்களிலே பராமுகம் காட்டி ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. நீதமாக நாங்கள் நடக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எதனையும் கொடுக்காமல் நாங்கள் சென்று விட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொத்துக்களை பங்கு வச்சு போட்டு தான் நீங்க மௌத்தாகணும்னு அல்லாஹ் கட்டளையிடல. சொத்துக்களை வச்சுட்டு போனா அல்லாஹ் தஆலா எப்படி அந்த வராச சொத்தை பங்கிட சொல்லிக்கானோ அது மாதிரி பங்கிடுவோம். அப்படி இல்லாம நாங்க சொத்துக்களை மௌத்தாகிறதுக்கு முன்னால பங்கு வைக்க போறோம்னு சொல்லி அநியாயமான முறையில பங்கு வச்சோம் என்றால் நாங்கள் நாளை மறுமையில மாட்டி விடுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வழக்கு வருகின்றது அல்லது ஒரு விடயம் வருகின்றது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் நுஅமான், பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் நுஅமானுக்கு ஒரு அடிமையை அவர்கள் அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள். ஹயாத்தோட செல்ல அன்பளிப்பாக கொடுக்கிறான். அப்ப பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி சொல்றா, நீங்க உங்களோட பிள்ளைக்கு இப்படி ஒரு நன்கொடையை கொடுக்கிறீங்க, ஆனா நீங்க ரசூலுல்லாவை சாட்சியா வைக்கும் வரையில நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க ரசூலுல்லாவை சாட்சியா வச்சு இந்த பிள்ளைக்கு நீங்க நன்கொடை கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பஷீர் போகின்றார். யா ரசூலல்லாஹ், நான் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஹதியா கொடுக்க போறேன், நீங்க இதுக்கு சாட்சியா இருக்கணும் என்று பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களுக்கு இது போன்று இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆம். அப்படி என்றால் அந்த பிள்ளைகளுக்கும் இது போன்று கொடுத்தீர்களா? இல்லை. அப்படி என்றால் லா அஷ்ஹது அலா ஜௌர், அநியாயத்துக்கு நான் சாட்சி நிற்க மாட்டேன். வ அஷ்ஹித் அலா ஹாதா கைரி, வேறொருவரை நீங்க சாட்சிக்கு வச்சுக்கோங்க, நான் சாட்சிக்கு நிற்க மாட்டேன் என்று சொல்லி போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் பிர்ல நலவு செய்வதில் அவர்கள் சமமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்கள்ல நீதமா நடந்துகோங்கன்னு சொல்லி பஷீர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறார். அதுக்கு பின்னால் சொல்கிறார்கள், ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துகோங்க. வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்கள்ல நீங்க பங்கு வச்சுட்டு போறீங்களா, அதை நீதமா பங்கு வச்சுட்டு போங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கட்டளையிடுகிறார். உடனே பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகன் நுஅமானுக்கு கொடுத்த அந்த அன்பளிப்பை மீள பெறுகிறார். மீள பெற்று தனது பிள்ளைகள் அனைவருக்கும் சரி சமனாக கொடுக்கின்றார்கள், நீதமான முறையிலே கொடுக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க ஹயாத்தோட செல்ல செய்கிற அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம்
பிள்ளைகளுக்கு செய்யற அநியாயம். நான் ஏற்கனவே சொன்னது போல சொத்துக்களை நாங்க வச்சுட்டு போனா அது அல்லாஹ் தஆலா சொத்துக்களை எப்படி பராமரிக்கணும், எப்படி பங்கு வைக்கணும் சொல்லிக்கானோ அது போல பங்கு வச்சு கொண்டாங்கன்னா அது அவங்களோட கடமை முடிஞ்சிடும். எனவே யாரும் சொத்துக்களை வச்சுட்டு போறவங்க பங்கு வச்சுட்டு போகணும் எந்த சட்டமும் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த மீராசுடைய சட்டங்களை தெளிவாக அல் குர்ஆன்ல சொல்லிக்கார். நீங்க வைத்து விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களை எப்படி பிரிக்கணும், மகனுக்கு எப்படி, மகளுக்கு எப்படி, அதே போல மனைவிக்கு எப்படி, கணவனுக்கு எப்படி, பிள்ளைகள் இருந்தா எப்படி, பிள்ளைகள் இல்லாட்டி எப்படின்னு அல்லாஹ் தஆலா ரத்தின சுருக்கமாகவும் விரிவாகவும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல கூறுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பை பத்தி, ஹஜ்ஜ பத்தி, தொழுகையை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவுபடுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா தொழுகையை பத்தி குர்ஆன்ல சொல்ல நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு தான் சொல்லிக்கான். அதுக்கங்கள விரிவாக பெரிசா அல்லாஹ் தஆலா பேசல. ஜகாத்தை பத்தி சொல்ல ஜகாத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லிக்கான். ஜகாத் எப்படி கொடுக்கணும் எல்லாம் பெரிசா விவரமா சொல்லல, 8 கூட்டத்தை பத்தி சொல்லிக்கான். ஆனா இந்த வாரிசுரிமை சட்டத்தை பத்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல விரிவாக சொல்லி இருக்கிறான். அதுவும் சுருக்கமான வசனங்களில் சொல்லி இருக்கிறான். சூரத்துன் நிசால 10ஆம் வசனம் தொடக்க நீங்க பாருங்க, அதுல 2-3 வசனங்கள்ல அந்த வாரிசுரிமை சட்டங்களை முழுமையா அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். 190% சட்டங்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டு விட்டன. எனவே யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. அது எப்படி பங்கு விரிக்கப்பட வேண்டும் என்பது அல் குர்ஆன்ல தெளிவா சொல்லப்பட்டு, இலங்கையிலே லோவிலும் கூட இந்த நீதிமன்றங்கள்ல கூட இந்த இஸ்லாமிய லோ, இந்த வராச சட்டங்களை எப்படி தீர்மானிக்கணும் என்று ஷாஃபி மذஹபுடைய அடிப்படையில அங்க தீர்மானங்கள் இருக்கு. எனவே ஷாஃபி மذஹபுக்கும் ஹனபி மذஹபுக்கும் இடையில இந்த சொத்துக்களை பங்கு வைக்கிறதுல பெரிய வித்தியாசம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா விரிவான சட்டங்கள் அல் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சொத்துக்களை நாங்க வச்சிட்டு போனா பிள்ளைகள் அல் குர்ஆன் சுன்னாவுல வந்த முறையில பங்கு வைப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும்னா அதை வச்சுட்டு போக வேண்டியதா. இல்ல பிள்ளைகள் அடிச்சு கொள்வாங்க, சண்டை பிடிச்சு கொள்வாங்கன்னு சொன்னா நாங்க பங்கு வச்சுட்டு போறது நல்லது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சொத்துக்கள் விடயத்துல நாங்க மிச்சம் கவனமா நடக்கணும். இன்னைக்கு என்னடா ஊர்ல வளமைகள் எப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல ஜாயிலியா காலத்துல பெண்களை அவமதிச்சாங்க, பெண்களுக்கு சொத்து கொடுக்கல. இந்த எப்படின்னா பெண்களுக்கு சீதனம் கேட்டு வராங்க, அல்லது பெண்களை சீதனம் இல்லாம கொடுக்க முடியாது என்பதற்காக பெண் பிள்ளைகளுக்கே சொத்துக்களை ஒதுக்கி விடுவது. மூத்த பிள்ளைக்கு 3/2 கொடுத்தாச்சு, வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எதுவுமே இல்லை, அல்ல முழு சொத்தையும் அந்த மூத்த பிள்ளைக்கே கொடுத்தாச்சு. இதெல்லாம் தவறான வழிமுறைகள். ஆண் பிள்ளைகள் ரோட்ல இறங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்க நீதமா பங்கு வைக்கணும். அல்லாஹ் தஆலா மரணத்துக்கு பின்னால நீதமா பங்கு வைக்கக்கூடிய முறையை சொல்லிக்கான். பிள்ளைகள் இருந்தா பெண்களுக்கு 1, ஆண்களுக்கு 2. பெண்களுக்கு கொடுக்கக்கூடியதுல 2 மடங்கு ஆண்களுக்கு கொடுக்க சொல்லிக்கான். இது அவர்கள் சகோதர சகோதரிகளா இருந்தா அப்படி ஒரு நாங்க அந்த அளவாவது நாங்க ஒரு பங்கு வைக்கக்கூடியது அதையாவது பார்த்து கொடுத்தோம்னா நாங்க தப்பிடுவோம். அது ஒரு வகையில நீதம். பெண்களை பராமரிக்க கூடியவர்கள் ஆண்கள். எனவே ஆண்களுக்கு பராமரிப்பதற்கான பணம் தேவை. எனவே அவர்களுக்கு கூடுதலாக கொடுக்க வேண்டும் பெண்களை விட. ஆனா நாணதம்பியா இருந்தா அவர்களுக்கு சமமா தான் கொடுக்கணும். நீங்க நீதமா நடந்துக்கோங்க. எனவே நாங்க பல மில்லியன்களை வச்சு நாங்க எல்லாத்தையும் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு நிலைமை வந்தா அது தவறான வழிமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால ஜாயிலியா காலத்துல சொத்துக்களை நினைச்சு மாறி இருப்பாங்க. வாப்பட சொத்து பிள்ளைகள் ஈக்கிறாங்கன்னாலும் சாச்சக்காரன் எடுத்துட்டு போய்த்திருவார். இப்படியான வழிமுறைகள் இருந்தது. அப்ப சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருந்த மிக முக்கியமான சஹாபாக்கள் ஒருவர், பெரிய பணக்கார சஹாபி. அவர்கள் உஹுது போர்ல கொலை செய்யப்பட்டார்கள். உஹுது போர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத தேடிட்டு வாங்க என்று சொல்றாங்க. உஹுது போர்ல அவர்கள் குற்றுயிரா கிடக்கிறார்கள். 12 குத்துக்கள் ஈட்டிகளால குத்தப்பட்ட நிலையில
அங்கே அவர்கள் குற்றுயிராக இருக்கிறார்கள். அங்கே ஸைத் இப்னு சாபித் அல்லது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே தேடி செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவங்கள தேடிட்டு வர சொன்னாங்க. நீங்க மையத்தா இருக்கிறீங்களா ஹயாத்தோட இருக்கிறாங்களா பார்க்க சொன்னாங்க. அப்ப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லுங்க, நான் மரணிக்க கூடியவன், நான் மரணிக்க போகிறேன், ஆனா என்னோடு போரிட்டவனை நான் கொலை செய்து விட்டேன், நான் ஷஹாதத்தை பெற்று விட்டேன் என்று அவர்கள் சந்தோஷமாக செல்கிறார்கள். அந்த சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு நிறைய சொத்து இருந்தது. ஆனா அந்த சொத்துக்கள் எல்லாம் சஅத் இப்னு ரபீயுடைய சகோதரன் இந்த பிள்ளைகளுடைய சாச்சா எல்லாத்தையும் சுருட்டிட்டு வைத்தார், எல்லாத்தையும் எடுத்துட்டு வைத்தாரு. அப்ப சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ரசூலுல்லாஹ்ட்ட வாரா, யா ரசூலல்லாஹ், எனது 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், கல்யாணம் பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம், சொத்துகள் எதுவும் கிடையாது, சொத்துக்கள் எல்லாத்தையும் சஅத் இப்னு ரபீயுடைய சொத்தை சாச்சக்காரன் எடுத்துட்டு போய்த்துட்டாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுதா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுங்க, அல்லாஹ் தஆலா இதுல நல்ல ஒரு தீர்வு தருவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான். மீராசுடைய சட்டங்கள், பாக பிரிவினைகள் எப்படி நடக்க வேண்டும், சொத்துக்களை எப்படி ஒருவர் மரணித்த அவருடைய சொத்துக்களை பங்கு வைக்கணும் என்ற அந்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். வயஸ்தஃப்தூனக ஃபின்னிஸா குலில்லாஹு யுஃப்தீகும் ஃபீஹின், உங்கள்ட்ட பெண் பிள்ளைகளை பத்தி ஃபத்வா கேட்கிறாங்க, அல்லாஹ் ஃபத்வா தருகிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வாரிசுரிமை சட்டங்களை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்க அல்லாஹ் தஆலா சொன்னது போலயாவது ஒரு பெண்ணுக்கு கொடுப்பதில 2 மடங்கு ஆணுக்கு கொடுத்து நாங்க தப்பினாலும் பரவாயில்லை. அப்படி இல்லாம நாங்க அநியாயம் செய்த நிலையில நாங்க மரணித்தா நாளைக்கு அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குக்கு உட்படுவோம் என்பதை நாங்க எங்கட மனசுல வச்சுக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப அல்லாஹ் தஆலா வசனங்களை இறக்கிட்டான். எனவே ரசூலுல்லாஹ் அவங்களோட ஷாச்சாக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க, அஅதி இப்னதை சஅதின் அஸ்ஸுலுஸைன், சஅதுடைய 2 பெண் மக்களுக்கும் நீங்க 3இல் 2 கொடுங்க. ஒருத்தர் இருந்தா அரவாசி, 2 பேரா இருந்தா 3இல் 2 கொடுக்கணும், சுலுசைன கொடுங்க. அந்த தாய்க்கு சஅத் இப்னு ரபியுடைய மனைவிக்கு 8இல் 1 கொடுங்க. பிள்ளைகள் இருந்தா 8இல் 1 கணவன் சொத்துல, பிள்ளைகள் இல்லாட்டி காவாசி, கணவனுக்கு அரவாசி பிள்ளைகள் இல்லாட்டி, பிள்ளைகள் இருந்தா காவாசி, இப்படியா இந்த பெண்ணுக்கு நீங்க 8இல் 1 கொடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு மீதியா உள்ளத அவருக்கு எடுத்துக்கொள்ள சொல்லுங்க. ஏன்னா வேற யாரும் இல்ல குடும்பத்துல, சகோதரர்கள் இல்ல, எனவே அந்த சாட்சக்காரனுக்கு எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அனுப்புகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலா சொத்துக்களை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானங்களை, அந்த எப்படி அது வர வேண்டும் என்ற அந்த கணக்குகள் அல்லாஹ் தஆலா தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சொத்துகள் எப்ப பங்கு வைக்கப்படணும், அந்த மையத்துடைய கடன்கள் நிறைவேற்றப்பட்டதுக்கு பின்னால, அந்த மையத்துடைய வசியத்துகள் நிறைவேற்றப்பட்டதுக்கு பின்னால்தான் சொத்துகள் பங்கு வைக்கப்பட வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒருவர் மரணித்து விட்டா முதலாவது அவனுடைய கஃன் செலவு, அடக்கிற செலவு அதை பார்க்கும். அவருடைய சொத்துல இருந்து தான் செலவழிக்கும். சொத்து இருந்தா சொத்துல இருந்தா செலவழிக்கும். அதுக்கு மற்றவங்க கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை, கொடுத்தா அது வேறு செய்தி. ஆனா அந்த மையத்துடைய சொத்து இருந்தா சொத்துல இருந்து எடுக்கணும். கஃனுக்குரிய செலவு, கபருக்குரிய செலவு, வேற செலவுகள் இருந்தா அதெல்லாம் எடுக்கணும். கத்தம் கொடுக்கறதுக்குள்ள செலவல்ல, அநியாயமான செலவுகள் அல்ல, தேவையான செலவுக்கு அந்த சொத்துல இருந்து எடுக்கணும். அதுக்கு பின்னால என்ன செய்யணும், கடனை நிறைவேற்றணும். இந்த கடனை என்ன செய்யறாங்கடா, பள்ளியில ஒரு அறிவித்தல கொடுத்ததோட கடன் நீங்கிட்டுன்னு நினைக்கிறான். பள்ளியில மையத்தை வச்சு கடன் நீக்குதுன்னா என்ன செய்யுங்க, அந்த குடும்பத்தார்ட்ட வைத்து கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். குடும்பத்தை ஹயாத்தோடைய கச்சல்லே கொடுக்கல, அவன் ஹயாத்தோடைய கச்சல்லே நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். எப்படி மௌத்தானது பின்னால வாரிசுகள்கிட்ட வைத்து கேட்கிறது, எங்க கொடுக்க போறான்? எனவே இப்படி பிள்ளைகள்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லி கடல் இருந்து தப்பேலாது. நாங்க அதுக்குரிய வழிகளை வச்சுட்டு போகணும், அவ்வளவுதான். அதுக்குரிய வழிகளை நாங்க வச்சுட்டு போகணும்.
பிள்ளைகள் நல்லவர்களா இருந்தா கடனை நிறைவேற்றுவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த கடனை என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வராசத்தா எடுத்துக்கொள்வாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லே, அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சம்பவம். அதாவது சஹாபாக்கள் ஒரு மனிதர் ஒருவர் மரணிக்கின்றார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த மையத்தை கொண்டு வரப்படுது, நாங்க குளிப்பாட்டினோம், மனமிட்டோம், அதுக்கு பின்னால மையத்தை குளிப்பாட்டத்துக்கு கொண்டு வந்து வச்சோம், ரசூலுல்லாஹ் தொழுவிக்க வரோம் என்று எதிர்பார்த்தோம். அது பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆலே இதேன், இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கு சொன்னா, அவருக்கு 2 தீனார் இருக்குது, 2 தீனார் இருக்குது. அப்படியா, நான் தொழ முடியாது. ரசூலுல்லாஹ் பின் வாங்கிட்டான். நான் தொழக்கூடிய தொழுகை அவருக்கு சிபாரிசு செய்வது. எனவே இந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே கடன் இருக்கக்கூடிய நிலையில நான் சிபாரிசு செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் பின்வாங்கின நேரத்துல அப்பொழுது அந்த சஹாபாக்கள் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த 2 தீனாரை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொன்ன நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார். அதுக்கு பின்னால ஒரு நாள் கழிஞ்சி அபூ கத்தாதாவை சந்திச்சு என்ன கேட்டாங்க, நீங்க கடனை நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, இல்ல யா ரசூலுல்லாஹ், இப்பதானே ஒரு நாள் பேத்திக்கின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னீங்க, நீங்க மையத்துடைய ஹக்க பாரம் எடுத்தீங்க, எனவே அதை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நிறைவேற்றி போட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன நேரத்துல, அல் ஆன பர்ரத்த ஜில்ததௌ, இப்ப அவருடைய வேதனையை நீங்க குளிர்மையாக்கிட்டீங்க, வேதனையை இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த தரிக்கத்தை சொத்தை பங்கு வைக்கக்கூடிய இடங்களை பத்தி சொல்லக்கூடிய நேரங்கள் எல்லாம் மின் பாதி வஸியத்தின் தூஸூன பிஹா உதைன், வசியத்தை நிறைவேற்றியதுக்கு பின்னால, அதுக்கு பின்னால கடனையும் வசியத்தையும் நிறைவேற்றியதுக்கு பின்னால்தான் இந்த சொத்து பங்கிடப்படணும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கடன் முதலாவது, அது மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கடன், அது முஸ்லிமுக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஆயிக்கலாம், காவிருக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஆயிக்கலாம். யாருக்காக நாங்க கொடுக்க வேண்டிய கடனை நாங்க நிறைவேறும். ஒருவர் 10 மில்லியனை வச்சுட்டு போறாரு, 10 மில்லியன் பெறுமதியான சொத்தை வச்சுட்டு போறாரு, 4 மில்லியன் கடன்டா அந்த கடனை முதலாக நிறைவேற்றும். கவன் செலவுகள், கபரு செலவுகள், அதுகளை எடுத்து போட்டு 4 மில்லியன் அதுல இருந்து கொடுக்கணும். கொடுத்தா எவ்வளவு மீய போகுது? 6 மில்லியன் என்ன செய்ய போகுது? மீதியா போகுது. இந்த 6 மில்லியன்ல வசியத்தை நிறைவேற்றும். வசியத் என்றால் என்ன? 2 ஜாய் வசியத்திக்கு. ஒரு வசியத் என்னன்னா, என்ன பிள்ளைய பார்த்துக்கோங்க, என்ன குமரை பார்த்து கொடுங்க, அல்லது என்ன பிள்ளைகளுடைய நலவுகள்ல பிள்ளைகளுடைய வியாபாரத்தை பாருங்கன்னு சொல்லி வசியத் செய்யுது. என்ன மையத்தை தொழுவிங்க, அல்லது கவன் இடுறது, அல்லது தொழுவிக்கிறது, இப்படியான செய்திகளை வசியத் செய்யற ஒரு வசியத். 2வது வசியத்து சொத்துக்களை வசியத் செய்யும். சொத்துக்களை வசியத் செய்வதை பத்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும்போது, குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுல் மௌத் இன் தரக கைரன் அல் வசியா, நீங்க சொத்துக்களை விட்டு சென்றால், விட்டு செல்வதா இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள்ல வசியத் செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இந்த ஆயத்து அதாவது மாற்றப்பட்டு விட்டதா இல்லையா? அதாவது அல்லாஹ் தஆலா வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை பத்தி அல் குர்ஆன்ல சொல்லிக்கான். எனவே வாரிசுகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை சொன்னதுக்கு பின்னால இந்த வசியத் கடமை என்ற சட்டம் இல்லாமல் போய் வசியத் சுன்னா என்ற சட்டம் இருக்கின்றது என்ற கருத்துக்களை உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். எப்படியோ வசியத் செய்வது என்று ஒன்று இருக்குது. வசியத்துனா சொத்தை வசியத் செய்வது. என்ற சொத்துல அறவாசம் உனக்கு தாரேன், காவாசத்தாரன் என்று வசியத் செய்யுது. இதுதான் வசியத். அது எப்படின்னா, மௌத்துக்கு பின்னால, நான் மரணித்ததுக்கு பின்னால என்ன சொத்துல இவ்வளவு எடுத்துக்கோங்க வசியத் செய்யுது. அல்ல ஒரு மதரசாக்கு, ஒரு பள்ளிக்கு, அல்ல ஒரு ஏழை குடும்பத்துக்கு இதை நான் வசியத் செஞ்சுட்டேன்னு சொல்றேன். வசியத் என்று சொல்வது மரணத்துக்கு பின்னால நிறைவேற்றப்படக்கூடியது. எனவே வசியத்தை செஞ்சா அந்த வசியத்துல 3ல் 1 தான் நிறைவேற்றப்படுமே தவிர மற்றவைகள் நிறைவேற்றப்பட முடியாது. ஒருவருக்கு 10 மில்லியன் இருக்குது, இவர் வசியத் செஞ்சிட்டு போயிட்டு அறவாசம் கொடுக்க இயலாது. இந்த 10 மில்லியன்ல 4 மில்லியன் என்ன செஞ்சாச்சு? கடனா கொடுத்தாச்சு. இப்ப வசியத் இவர் என்ன செஞ்சிக்காரு? அதாவது 5 மில்லியன் அல்ல அறவாசி என்ன செஞ்சிக்காரு? வசியத் செஞ்சிக்காரு.
இதுல 3/1 தான் கொடுக்கணும். இப்ப மீதியாக்கி 6 மில்லியன், 6 மில்லியன்ல 2 மில்லியன் தான் வசியத்தா நிறைவேற்றும். மற்ற 4 மில்லியனும் வாரிசுக்குரிய சொத்து, அதை கையடிக்க முடியாது. எனவே அந்த வசியத் என்பது முதலாவது நிபந்தனை 3/1 உட்பட்ட பகுதியிலாம் வசிய செய்யணும். இரண்டாவது, வாரிசுகளுக்கு வசிய செய்யக்கூடாது. எங்கட சொத்துக்களை யார் எடுக்கிறதுக்கு கேட்கிறாங்களோ, பிள்ளைகளா இருக்கலாம், எங்கட மக்கள்களா இருக்கலாம், அவங்களுக்கு வசிய செய்ய முடியாது. இன்றைக்கு யாருக்கு வசிய செஞ்சுட்டு போறாங்க? பிள்ளைகளுக்கு தான் வசிய செஞ்சுட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா லா வசிய்யத லிவாரிஸ், வாரிசுக்கு வசியத் கிடையாது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோய் விசாரிக்க வராங்க. அவங்க மரண படுக்கையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க வராங்க. அப்ப சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் கத் பலக பி மினல் வஜஇ மா தரா, எனக்கு இப்படி நோய் ஏற்பட்டிக்கு, நான் பணக்காரனாகிறேன், சொத்துக்கள் அதிகமாகிக்குது, வலா யரிசுனு இல்ல இப்னத்துன், எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்குது. எனவே அஃப அத்தஸத்தகு பி சுலுஸை மாலி, என்ற சொத்துல 3/2 நான் சதகாவா கொடுக்கட்டுமா? 3/2 கொடுக்கவான்னு கேட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வானம் லா. அப்ப அரவாஷ கொடுக்கவா? வானம்ண்டா. அதே போல கேட்டாங்க 3/1 கொடுக்கவா? அஸ்ஸுலுஸ, அஸ்ஸுலுஸு கஸீர், 3/1 கொடுங்க, ஆனா அதுவும் அதிகம். 3/1 கூட நீங்க சதகாவா கொடுக்கிற அதிகம். ஏனென்றா உங்களுடைய வாரிசுகளுக்கு இந்த சொத்து போவேன். ரசூலுல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னாங்க, இன்னக அன்ததர வரஸதக அக்னியா, நீ ஓண்ட வாரிசுகளை பணக்காரர்களா விட்டு செல்வது கைரும் மின் அன்ததரஹும் ஆலதன் யதகஃபஃபூன அன்னாஸ், நீங்க அவர்களை ஏழைகளாக மக்கள்கிட்ட கை நீட்டக்கூடியவர்களா விட்டு செல்வதை விட அவர்களை பணக்காரர்களா விட்டு செல்வது சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகின்றார். இந்த ஹதீஸையும் இன்னும் பல ஹதீஸ்களையும் ஆதாரமாக வைத்து வசியத் என்பது செல்லுபடியாக்கப்படுவது 3/1 தான். எனவே எவ்வளவுதான் முழு சொத்தை தான் நாங்க வசியத் செஞ்சு போட்டு என்ன சொத்தை நான் மௌத்தானத்துக்கு போற எடுத்துக்கோங்கன்னு சொன்னாலும் அது நிறைவேற மாட்டாது. 3/1 தான் அதில் எடுக்கப்படலாம், மற்றவைகள் வாரிசுடைய சொத்துக்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்றைக்கு தவறான பழக்கங்கள்ல ஒன்றுதான், இன்று சொத்துக்களை நாங்க பிள்ளைகளுக்கு எழுதும் போது உம்மாக்கு பிற்காலம், வாப்பாக்கு பிற்காலம் என்று எழுதுறோம். ஏண்டா மாப்பிள்ளை வந்ததுக்கு பின்னால அல்லது ஒரு மருமாள் வந்ததுக்கு பிறகு எங்களை விரட்டி விடலாம் என்ற ஒரு பயத்துக்காக வேண்டி இந்த தாய்மார் தாப்புமாறு பிற்காலம் என்று எழுதுறான். எப்பெல்லாம் நாங்க ஒரு சொத்தை கொடுக்கும் போது பிற்கால மௌத்துக்கு பின்னால் என்று எழுதுறோமோ அது வசியத். வசியத்தண்டா 3/1 தான் செல்லுபடியாகுமே தவிர மற்றவைகள்ல செல்லுபடியாகாது. நாங்க ஒரு வீட்டை எழுதிட்டோம், எங்களுக்கு பிற்காலம் உண்டு. அப்ப அந்த பிள்ளைக்கு நாங்க எழுதினா அதுல 3/1 தான் அது செல்லுபடியாகும், அதை தவிர உள்ளது செல்லுபடியாக மாட்டோம். இரண்டாவது வசியத்தில் வாரிசு, வாரிசுக்கு இப்படி வசியத் செய்ய இயலாது, வாரிசுக்கு இப்படி பிற்காலம் என்று எழுத இயலாது, அது தவறு. எனவே வாரிசுக்கு சொத்து கொடுப்பது, சொத்தை உங்களுக்கு ஹதியாவா கொடுக்கலாம். நீங்க ஹயாத்தோட இகச்சல்ல உங்களோட வாரிசுகளுக்கு நீங்க ஹதியாவா கொடுக்கலாம், நன்கொடையா கொடுக்கலாம், அதை நீதமான முறையில் நீங்க பங்கு வச்சுக்கலாம். அப்படி இல்ல மௌத்துக்கு பின்னால நீ எடுத்துக்கோன்னு சொன்னா அது சரி வராது, அது வாரிசுக்கு வசியத் செய்ய முடியாது. வாரிசுக்கு வசியத் செய்ய முடியாது. ரெண்டாவது, எனக்கு பிற்காலம் என்று எழுதினா அதுல 3/1 தான் என்ன செய்யும், அதுல நிறைவேறும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த 2 நிபந்தனையின் அடிப்படையில தான் வசியத் நிறைவேற்றப்பட வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த வசியத் விடயத்துல நாங்க நிறைய பேர் தவறு செய்கிறோம். எனவே ஒன்று, எங்கட சொத்தை எடுக்கக்கூடியவங்களுக்கு நாங்க சொத்தை எழுதுறோம், அது மௌத்துக்கு பின்னால் என்று எழுதினதோட அது வசியத்தா மாறிவிடுது. எனவே உங்களுக்கு கொடுக்க தேவையா, நீங்க ஹயாத்தோட இயக்கச்செல்ல சரியா கொடுத்து முடிச்சிருங்க. தாரேன் தாரேன் என்றே சரி வராது, தந்துட்டேன் என்று கொடுப்பதுதான் அங்கே நன்கொடை. இல்ல தாரேன் என்று சொன்னா அது வராச சொத்து, அதுக்கு பின்னால அது வராச சொத்தா இருந்து பங்கு வைக்கப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வராஸ் சொத்துக்களை பத்தி சொல்லும் போது தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய எல்லைகள், ஃபலா தஅதூஹா, இதை நீங்கள் மீற வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இந்த விடயங்கள்ல நாங்க
கவனமாக இருக்கணும். நாங்க சொத்துக்களை விட்டு சென்றால் அது அவர்கள் சரியான முறையில பங்கு வச்சுக்கணும், நாங்க தப்பிடுவோம். இல்ல நாங்க ஹயாத்தோட இகச்சல்ல கொடுக்கறண்டா உடனே கொடுத்து முடிக்கணும், நீதமான முறையில கொடுத்து முடிக்கணும். அப்படி இல்ல பிற்காலம் என்று எழுதினா அது இரண்டு வகையில பிழையாது. ஒன்று நாங்க வாரிசுக்கு அதாவது வசியத் செய்யற மாதிரி, இரண்டாவது 3 தான் அதுல நிறைவேறும். மற்றவர்கள் எல்லாம் அனுமதிச்சா 3 நிறைவேறும். ஆனா நாங்க இப்படி செஞ்சது பாவமாக கருதப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வசியத் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்துல அந்த காலத்துல சஹாபாக்கள் செய்த வசியத் சதகத்துன் ஜாரியா, அவர்கள் சதகா ஜாரியா செஞ்சார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் இருந்து 3 அவர்கள் வசியத்தா செய்தார்கள். எனவே மரணித்ததுக்கு பின்னால அந்த சொத்துக்கள் எடுத்து கொடுக்கப்படும், அதற்கு பின்னால வராசத் சொத்து பங்கு வைக்கப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சட்டங்களை விளங்கி நாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீளமான முறையில எங்களுடைய சொத்துக்கள்ல நடப்பது எமது கடமையா பொறுப்பாம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தீன நல்ல முறையில விளங்கி இஸ்லாத்தை செயல்படுத்தக்கூடிய நல்லடியார் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசியத் என்ற ஒரு விடயம், அதே போல வக்ஃப் என்ற ஒரு விடயம் இருக்கு. வக்ஃப் என்று சொன்னா நாங்க ஹயாத்தோட செல்ல உடனடியா கொடுத்து முடிப்பது. வக்ஃப் என்பது பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல. வக்ஃப் எங்களோட காணிகளை வக்ஃப் செய்யலாம், ஒரு மக்பராக்கு வக்ஃப் செய்யறது, ஏழைகளுக்கு வக்ஃப் செய்யறது, ஒரு மதரசாவுக்கு வக்ஃப் செய்வது, இப்படியான ஒரு வக்ஃப். இந்த வக்ஃப் சொத்துக்களை விற்பனை செய்ய முடியாது, வக்ஃப் சொத்துக்கள் விற்பனை செய்யக்கூடாது. ஆனா அந்த வக்ஃப் சொத்துக்கள் பலன் இழந்து பிரயோஜனமற்ற ஒரு நிலை காணப்படுமெண்டா அதை விற்றாத்தான் பிரயோஜனம் என்ற ஒரு நிலை வருமெண்டா அது வேறு மசலா. அப்படி இல்லாட்டி அடிப்படையில இந்த வக்ஃப் சொத்துக்களை விற்பனை செய்யக்கூடாது. எனவே வக்ஃப் என்பது ஒருவர் ஹயாத்தோட செல்ல நான் ஒரு சொத்தை உடனடியாக கொடுத்து முடிப்பதுதான் வக்ஃப். அப்படி கொடுத்தா அது முடிஞ்சு. ஆனா வசியத் என்று சொன்னா அது மரணத்துக்கு பின்னால்தான் அது நிறைவேற்றப்படும். எனவே நாங்க மரணத்துக்கு பின்னால என்ற சொத்துல இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்வதுதான் வசியத்தா கருதப்படும். இப்படி ஒண்ணும் இல்லாம நாங்க மரணிச்சா அது தரிக்கத்து சொத்து, அந்த வராசத்து சொத்துக்களை அந்த அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொன்ன அடிப்படையில அதை பங்கு வைக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சொத்துக்கள் விடயங்கள்ல இன்று எமது சமூகத்துல மிச்சமே ஒரு பாரதூரமான ஒரு நிலைமை இருப்பதை நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண் பிள்ளைகளுக்கு சொத்துகள் பங்கு வைப்பதில்லாததுக்கு காரணம் அவர்கள் பெண் வீட்டால எடுப்பார்கள். அவங்களுக்கு பெண் வீட்டால கிடைக்கும் என்பதற்காக ஆண் பிள்ளைகளுக்கு சொத்துகள் பங்கு வைக்கப்படுவதில்லை. இது ஒரு அநியாயமான முறை. எனவே பங்கு வைக்கும் போது ஆண்கள் பெண்கள் இருசாராரும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பங்குகளை வைக்கக்கூடிய நேரத்துல நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்து வைக்கணும். சரி சமனாக வைக்காட்டியும் நீளமான முறையில் அமையணும். சிலருக்கு ஒரு கடை பொருந்துமெண்டா அவருக்கு கடை எழுதுவது, இன்னொருத்தருக்கு காணி பொருந்துமெண்டா அவருக்கு அந்த காணி எழுதுவது, இப்படி ஒரு நீதமான முறையில வாப்பா அநியாயம் செய்யலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நீதமான முறையில பங்கு வைக்கிறதுக்கு பழகணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே பெண் வீட்டுல நாங்க கேட்டு போயலாம் சொத்து. ஆனா பெண் வீட்டால கொடுத்தாங்கன்னா எடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. அவங்களோட மகளுக்கு கொடுப்பத எங்களுக்கு அதுல நன்மை அடையலாம், அதை பாவிக்கலாம், அதுல தடை கிடையாது. ஆனா பெண் வீட்டுல சொத்து கேட்க முடியாது, வாகனம் கேட்க முடியாது. எங்களுக்கு இப்படி எழுதுங்க ஒப்பினா தான் நாங்க மாப்பிள்ளை வாரன்னு சொல்ல முடியாது. அப்படி கேட்கறதுக்கு ரைட் இல்ல. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். ஏன்? அவர்கள் செலவழிக்கின்றார்கள், ஆண்கள் தான் செலவழிக்கக்கூடியவர்கள். எனவே பெண் வீட்டால செலவுகளை கேட்கலாது. ஆனா பெண் வீட்டால மனம் வந்து சொத்துக்களை கொடுக்கிறாங்கண்டா, அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறாங்கடா, இவரு பாவிக்கலாம், அதுல தடை இல்லை. பெண் வீட்டுல ஈக்க கூடாதுன்னு இல்ல,
பெண் வீட்டில் இருக்கலாம், ஆனா அவங்க மனம் உவந்து தந்தா. ஆனா பெண் வீட்டை கேட்டு போகலாது. உங்களோட மகளுக்கு வீடு தந்தா தான் வருவோம், நீங்க ஒப்பினை எழுதினா தான் நாங்க மாப்பிள்ளை அனுப்புவோம் இப்படி கேட்க முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எனவே வலீமால கூட நாங்க வலீமா ஒரு கணவனுடைய கடமை. ஆனா அந்த வலீமா கொடுக்கக்கூடிய நேரத்துல மற்றவங்களும் பெண் வீட்டார்களும் பங்கு செய்தாங்கன்னா பிழை இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வலீமா கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்து வலீமா கொடுத்தாங்க. வலீமா அப்படியும் கொடுக்கலாம். எங்களுக்கு வசதி இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட என்ன செய்யலாம், நாங்க எங்கட மானங்களை போக்காத முறையில கேட்டு எடுத்து கூட என்ன செய்யலாம், அந்த வலீமாவை கொடுக்கலாம். ஆனா பெண் வீட்டுல கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கட்டாயப்படுத்த முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த சொத்து பங்கு வைக்கிற கூடிய அந்த நிலையில இன்று சமூகம் நிறைய பிழை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாங்க இன்றைய பார்க்கிறோம், சில குடும்பங்கள்ல சில சகோதரர்கள் ஆண்கள் கவலைப்படுகிறார்கள். பாருங்க, எங்கட உம்மா வாப்ப சொத்துக்களை வச்சிட்டு போயிட்டாங்க, எங்கட தாத்தாக்கு தங்கச்சிக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு சொத்தே இல்லாமைக்கு நாங்க நடுரோட்டில் இருக்கிறோம் என்று முறைப்படுதான். இந்த பாவம் எல்லாம் யாருக்கு போகும்? அந்த தாய் தாப்பருக்கு போகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே நாங்க ஹயாத்தோட வாழக்கூடிய நேரத்துல நாங்க நீதமா நடக்கணும், அல்லாஹ் பொருந்தக்கூடிய முறையில் நடக்கணும். நாங்க நீதமா நடந்தோம்டா அல்லாஹு தஆலா நாளைய மறுமையில் எங்களை காப்பாற்றி விடுவான். இல்ல நாங்க நரகத்துக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டத்துக்கு வரலாம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாக, நீதம் செலுத்தக்கூடிய நல்லடியார்களா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பிள்ளைகளுடைய விடயத்திலே நீதமாக நடப்பதற்கு நம் அனைவருக்கும் துணை புரிவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு விடுவை கொடுத்து விடுவாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம்.